India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நேஹா, எஸ் சார். அந்த எஸ்எம்கேவோட சாம்பிள்ஸ் வந்துருச்சா? எஸ் சார், வந்துருச்சு. அப்படின்னா அதை பாரதி கிட்ட கொடுத்து உள்ள அனுப்பி வை. ஓகே சார். ஹலோ பாரதி, சார் உங்களை கூப்பிடுறாரு. ஓகே. மே கமின் சார். இதெல்லாம் என்ன கேள்வி? யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். உள்ளவா. இது சாம்பிள்ஸோட ஃபைல் சார். நீ பார்க்கலையா? பார்த்தேன். இந்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாம்பிள்ஸோட கலர், திக்னஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார். நானும் அதான் நினைக்கிறேன். உன்னோட கலர் சென்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, நீ எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் சரி, அது உனக்கு செம்மையா செட் ஆகுது. தேங்க்யூ சார். லஞ்ச் சாப்பிட்டியா? சார் லஞ்ச் சாப்பிட்டியா? சார் சாரா, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் சார். அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், நீ இன்னும் பதிலே சொல்லலை. அது நான் இன்னும் அதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லை சார். உனக்கு தெரியுமா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பெரிய அமௌண்ட் பென்ஷனாக வருது. இந்த பிஸ்னஸ் நல்லா போகுது, பணம் இருக்கு, அவ்வளோ பெரிய பங்களா இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றல்ல, அப்புறம் என்னதான் ப்ராப்ளம்? சார் அது ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது சார். புரிஞ்சிக்க முடியுது சார். எனக்கு இதை பற்றி யோசிக்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார். நல்லா யோசி. ஆனா எனக்கு இதுக்கான பதில் ஆமான்னு தான் சொல்லணும். யோசி. ஓகே சார். நேஹா, எஸ் சார். கொஞ்சம் உள்ள வா. சார் மே ஐ கம் இன்? நீலாம் பர்மிஷன் கேட்கணுமா என்ன? உள்ள வா. எப்படி இருக்க? ஃபைன்.
அந்த எஸ்கேக்கான பில்ஸ் அனுப்பிச்சிட்டியா? சார் நான் அதை நேத்தே அனுப்பிச்சிட்டேன். ஓஹோ, நேத்தே அனுப்பிட்டியா? உன் தம்பியோட அட்மிஷன் என்னாச்சு? அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சார். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் உனக்கு உதவி பண்றேன். நோ சார் தேங்க்ஸ், ஐ வில் மேனேஜ். இன்னைக்கு உன் பர்த்டேவா? நோ சார். அப்புறம் என்ன இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கிற? சார் நான் அக்கௌண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும், ஸோ நான் வரேன். ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். என்ன பண்ற? என்ன போக விடு. இந்த மாதிரி கத்துனீங்கன்னு வைங்க, 1000 பேரை எங்க கூட்டி சத்தம் போடுவேன். இங்க பாரு, சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாத. இங்க எனக்குன்னு மரியாதை இருக்கு. மரியாதையா? நான் மட்டும் உன்னை அவமானப்படுத்தினேன்னு வையி, உன்னோட மொத்த மரியாதையும் மண்ணோட மண்ணாயிடும். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? உனக்கு தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல. பென்ஷன். ஆனா டிவோர்ஸுக்கு அப்புறம் நீ அதை கொடுக்கவே மாட்டேங்கிறியே. அடுத்த மாசம் கொடுத்துறேன். இப்போ ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ப்ளீஸ் டயலாக்ல என்கிட்ட சொல்லாத. உனக்கு 8 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கணும். அப்படி கிடைக்கலன்னு வைங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாததை நான் பண்ணுவேன். எனக்கு தெரியும் பணத்துக்காக எதையும் நீ பண்ணுவேன்னு. ஆமா, ஏன்னா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அதை மறந்துடாதீங்க. இங்க பாருமா, அந்த ஆளு வயசுல ரொம்ப பெரியவர். நாம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னு வையேன், உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா கிடப்பான். ஆனா அம்மா, அப்படிப்பட்டவன் வரதட்சணை கேட்பான்ல. நம்ம அவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போறது? அது மட்டும் இல்ல, தம்பியோட படிப்பு, உன்னோட மருத்துவ செலவு, ஜெயதேவ் சார் இது எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இங்க பாரு, என்னால ஏன் சுயநலத்துக்காக உன் வாழ்க்கைய பணைய வைக்கலாம் முடியாது. மா, நான் பணத்துக்காக மட்டும் சொல்லலம்மா. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயதேவ் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர்மா. என்னை அவர் விரும்பவும் செய்யறாரு. அப்புறம் அவரை பார்த்தா ஒன்றும் வயசெல்லாம் அப்படி தெரியாதுமா. அவர் கூட நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்குமா. இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கும் நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ஆமா, நான் முடிவு எடுத்துட்டேம்மா. உள்ளவா. இங்க பாரு, நல்லா பாத்துக்கோ. இதுதான் என்னோட சின்ன பங்களா. இப்ப உன்னோடதும். ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர்னா சூப்பர். ஜெயதேவ் அண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீங்க சொல்லவே அது இல்லையே. மிஸ்ஸஸ் பக்ஷி, இதெல்லாம் திடீர்னு நடந்தது. அட, சம்பிரதாய வார்த்தையில இதுக்கு நம்ம தான் பக்கத்து வீடாச்சு. சரி விடுங்க. வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க. பாரதி, இவங்க மிஸ்ஸஸ் பக்ஷி. இவங்க என் ஒய்ஃப் பாரதி. என் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வருவோம். முதல்ல இவ இந்த வீட்டை ஒழுங்கா பார்க்கட்டும். சரி, கிளம்புங்க, அப்புறம் பார்க்கலாம். என்ன? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. தடவை நீ வீட்டுக்கு வந்திருக்க, ஆனா உன்னை வரவேற்கிறது கூட இங்க யாருமே இல்ல. பரவாயில்லங்க, நீங்க இருக்கீங்கல்ல. நான் எப்பவும் இருப்பேன். போலாம். பிடிச்சிருக்கா? சரி, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வெயிட். ஆனா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டதில்லை. இதுக்கு முன்னாடி கல்யாணம் கூட தான் ஆகல. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப ஹாட்டா இருப்ப. ப்ளீஸ். சரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.
ம். ம். சொல்லு. என்ன மாப்ள, கல்யாணம் பண்ணிட்ட, பார்ட்டி எங்கப்பா? கண்டிப்பா உனக்கு இல்லாத பார்ட்டியா? நீ எப்போன்னு கேளு, நான் வச்சிடுறேன். முதல்ல இன்னைக்கு ராத்திரி விடியட்டும். பக்கா பக்கா, நாளைக்கு பக்கா. கண்டிப்பா. ஓகே ஓகே, பாய். என்ன இது? நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? அது இன்னைக்கு என் வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இதுதான் லாஸ்ட். ம். என்ன இவ சொல்லாம கொல்லாம எங்க போயிட்டா? பாரதி, பாரதி, கால் பண்ணுவோம். போன் ஆஃப்ல இருக்கு. யார் கூடவாவது அஃபையர் இருக்குதா என்ன? பாரதி, சொல்லாம கொல்லாம நீ எங்க தான் போன? உன்னோட போன் கூட ஆஃப்ல இருக்கு. அது நான் டாக்டரை பார்க்க போயிருந்தேன். டாக்டர் கிட்டயா? ஏன் டாக்டர் கிட்ட ஏன் போன சொல்லு. காய்ச்சல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த சின்ன விஷயத்த சொல்ல தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டியா? போய் டீ போடு. ஹலோ. அம்மா. பாரதி, எவ்வளோ நேரமா உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிற? சொல்லுங்க. நான் கிச்சன்ல இருந்தேன். அவர் ஆபீஸ்க்கு கிளம்புற டைம் ஆகுதுல. ஏன் கண்ணா, நீ அம்மா ஆக போற விஷயத்த கேட்ட உடனே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல? அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீ சொல்லுமா, உனக்கு என் உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். முத தடவையா நீ அம்மா ஆக போறல்ல? சரிம்மா. வினோத் வராரா? இப்ப கூட இங்கதான் இருக்கான். நீ போனதுக்கு அப்புறம் காலையிலயும் சாயந்திரமும் அவன் தான் என்ன பாத்துக்கிறான். நீ அவன்கிட்ட பேசுறியா? இரு தர. ஹலோ பாரதி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வினோத், தேங்க்யூ ஸோ மச். நீ அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறல்ல? சரி சொல்லு, உன் டாக்ஸி எப்படி ஓடுது? ரொம்ப நல்லா ஓடுது. சரி, நான் இப்போ வைக்கிறேன். யாரோட போனு? ரொம்ப சந்தோஷமா இருக்க? அது அம்மாவும் வினோத்தும் கால் பண்ணாங்க. எனக்கு அந்த டாக்ஸிக்காரனை சுத்தமா பிடிக்கல. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. இப்பெல்லாம் அம்மாவை அவர் தான் நல்லா பாத்துக்கிறாரு. அண்ணன் மாதிரியா? எங்க பாருங்க. எப்படி நீ நிறைய பணம் கேட்கலாம்? உன் பிளாட்டை விட பெருசா 50,000 ரூபாய்க்கு பெரிய டிவி வாங்கி கொடுத்தேன்ல. ஓகே ஓகே, சரி, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஷவுட் பண்ணாத. ஜெய், அந்த மகேஸ்வரி ஃபார்மால இருந்து கால் வந்துச்சு. அவங்க டெலிவரி பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவா? அது சரின்னு சொல்லிடு. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, நீ அக்கவுண்ட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்தியா என்ன? அது கொஞ்சம் அர்ஜென்சி, அதனால தான் நான் அதை எடுத்தேன். அதை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. இப்போ சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணும்ல. நான் அவசரத்துல மறந்துட்டேன்ப்பா. ஐ மீன், இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிறத இப்ப கொடு. நான் நெக்ஸ்ட் வீக் உனக்கு திருப்பி கொடுத்துறேன். கண்டிப்பா திருப்ப கொடுத்துரு மச்சான். 100%. எனக்கும் பணம் தேவை இருக்குல்ல மச்சான். நான் தான் இருக்கேன்ல, நீ டென்ஷன் ஆகாத. உட்காரு, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன்.
நீங்க யாரு? என் பேரு சுஜாதா. ஜெயதேவ் என்னை பத்தி உன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருந்திருப்பாரு. ஆமா, அவர் சொல்லியிருக்காரு. நான் அவரை பத்தி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் இப்ப உள்ள வரலாமா? ஆ வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. உட்காருங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம் வேணாம், நீ உட்காரு. ஐம் சாரி, நான் உன்னை வா போன்னு பேசுறேன். என்ன இருந்தாலும் நான் உன்னை விட 8 வருஷம் பெரியவளா தான் இருப்பேன். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்களே. நீ அவரோட 5வது பொண்டாட்டிங்கிறது உனக்கு தெரியுமா? என்ன? ஆமா, ஏன்னா உனக்கு முன்னாடி அவருக்கு 4 மனைவிங்க இருக்காங்க. ஆனா அவர் என்கிட்ட உங்களை பற்றி மட்டும்தாங்க சொல்லியிருக்காரு. நான் 4வது. நானும் அந்த ஆளை நம்பி என் வாழ்க்கையை முழுசா நாசம் பண்ணிட்டேன். இந்த ஆள் இப்படிதான் ஏழ்மையான வீட்டு சின்ன பொண்ணுங்க மேல கண்ணு வைப்பாரு. அப்புறம் அன்பான வார்த்தைகளா பேசி அவங்கள வலையில சிக்க வச்சிருவாரு. அப்புறம் கல்யாணம் பண்ணி ரிலாக்ஸா 3-4 வருஷம் ஜாலியா இருப்பார். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. இதெல்லாம் உண்மையா? ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ? ஓகே, அப்போ நீயே கண்டுபிடிச்சிக்கோ. நான் இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தான் வந்தேன். தேங்க்யூ. என்னங்க? ஆ இன்னைக்கு சுஜாதா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவளை எதுக்காக நீ வீட்டுக்குள்ள நுழைய விட்ட? டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறா. அவங்க என்கிட்ட அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் 3 கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. பாரு, அதெல்லாம் பழைய விஷயம். ஆ? அதான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறது பொய் சொல்கிற மாதிரி தானேங்க? உன்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாஸ்ட் நம்ம பிரசன்ட்டை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீ அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீ இங்கிருந்து வெளியே போய்கிட்டே இருக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இங்க எதுக்கு வந்த? அது அது பாரதியை பார்க்க வந்தேன். அவ வீட்ல இல்ல, என்ன வேலை? அவ பிரெக்னெண்டா இருக்கால, அதான் அவங்க அம்மா இந்த லட்டை கொடுத்து விட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட கொடு. வேற என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லுங்க. Okay. சரி போ. வரேன் சார், வணக்கம். லட்டு கொடுக்க வந்தானா? வினோத் வினோத் வந்திருந்தாரா? பார்த்ததும் வினோத்துன்னு கண்டுபிடிச்சிட்ட? நீங்க அவரை வீட்டுக்குள்ள கூப்பிடல? அவசரமா கிளம்பிட்டான். தள்ளு. என்ன விஷயம்? இன்னைக்கு ஆளு சும்மா கும்முன்னு ரெடியாக உட்காந்துருக்க. So beautiful. இன்னைக்கு என்ன ஸ்கேன் எடுக்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? I'm so sorry. சாரி, நான் மறந்துட்டேன். இதெல்லாம் மறக்கிற விஷயமா? நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க ஃபோன் எடுக்கலையே. அது என்னோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துருக்கும். சாரி சொல்லிட்டேன்ல. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிரு. ஹலோ பாரதி, நீ ஜெயதேவோட மற்ற பொண்டாட்டிகளை பத்தி கண்டுபிடிச்சியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அவர் இப்ப என் கூட இருக்கிறாரு, எனக்கு அதுவே போதும். நீ வேணா பாரு, ஒரு நாள் அந்த ஆளு இன்னொருத்திக்காக உன்னை கழட்டி விடுவாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. பாரதி, எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும்.
உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஒரு வயசான கிழவனை கல்யாணம் பண்றானா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது பெரிய தேவைகள் இருக்கும், இல்லைன்னா கட்டாய கல்யாணமா இருக்கும். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒண்ணுதான் சொல்ல நினைக்கிறேன். நீ விரும்புறேன்னா இந்த ஃப்ராடு கிட்ட இருந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டா பார்த்து லம்பா வசூல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். அப்புறம் இந்த ஆள் கூட வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. சுஜாதா மேடம், நீங்க தப்பான நம்பருக்கு டயல் பண்ணிருக்கீங்க. அப்புறம் ப்ளீஸ் இதுக்கு மேல எனக்கு கால் பண்ணாதீங்க. பாரதி, நீ ரொம்ப வருத்தப்பட போற. வினோத் கூடயா? நீங்க இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. ரொம்ப வெயிலா உனக்கு இப்படி வேர்த்து ஊத்துது? அது இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துட்டா டாக்டர் கிட்ட போலான்னு வெயிட் பண்ணேன். அப்புறம் நானே போயிட்டேன். ஒரு நிமிஷம், அது இருக்கட்டும். வரும்போது எப்படி வந்த? ஆட்டோல தான். ஆட்டோலையா? என்கிட்ட போய் சொல்றியா? ஆ? நான் நீயும் வினோதும் ஒன்னா அவன் கார்ல வர்றத பார்த்தேன். என்கிட்ட போய் சொல்றியா? அவரு என் அண்ணன் மாதிரி. அவரை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதனாலதான் நான் போய் சொன்னேன். அண்ணன் மாதிரியா? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு. உன் வயித்துல வளர்ற குழந்தை அது வினோத்தோட குழந்தையா? ஏங்க இப்படி அசிங்கமா என்கிட்ட எல்லாம் பேசுறீங்க? வெளியே போயிரு, என் வீட்டை விட்டு வெளியே போ. போ. ஐயோ! ஹலோ, நீங்க இது வரைக்கும் ஏன் பணம் அனுப்பல? அடங். இந்த மாசம் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல உனக்கு செலவு பண்ணியிருக்கேன். உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா? ஆ? என்ன? பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் வரேன், சாயந்தரம் வரேன். போன வை. ஜெயதேவ், நீ கம்பெனியோட அக்கவுண்ட்ல இருந்து 3 லட்ச ரூபா எடுத்திருக்கியா? ஏற்கனவே நீ 2 லட்ச ரூபா இன்னும் தரல. இப்ப 3 லட்ச ரூபா எடுத்திருக்கியா? மச்சான், அது ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் நான் எடுத்தேன். ஓ, முக்கியமான வேலையே பொண்ணுங்களுக்கு பணம் செலவு பண்றதா? அதை தான் நீ பண்ணிருக்க. இந்த பணம் சப்ளையர்ஸோட பணம். நீ பண்ண வேலையில ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷனே நிக்குது. மச்சான், கத்தாத மச்சான். நான் கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணு. நான் இந்த பார்ட்னர்ஷிப்பை இங்கேயே முடிச்சுக்கிறேன். என் கணக்கை செட்டில் பண்ணு சீக்கிரம். இந்த வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது நீ வச்சுக்க. கிளம்புறனால முதல்ல இங்க இருந்து போ. ஓ, ஏய், என் பணம் மட்டும் எனக்கு 2 நாள்ல கிடைக்கலன்னு வை, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதாடா? 2 நாள் தான் டைம். பழுவிடுங்கயா. அவனை வெளியே அனுப்புங்க. சரி, நீ அமைதியா இரு, அழாத. என்னாலதான் அவர் உன்னை தப்பா நினைக்கிறாருன்னா நானே அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். வேணாம் வினோத், நீ எங்க போகாத ப்ளீஸ். அப்புறம் அவரு உன்னை ஏதாவது அசிங்கமா பேசிட போறாரு. நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத. உனக்காக நான் எதை வேணா பொறுத்துப்பேன். ஆனா அவன் வாழ்க்கை நாசமாகறத பொறுத்துக்க மாட்டேன். வினோத் நில்லு, வினோத் நில்லு ப்ளீஸ். ஜெயதேவ் சார், நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க காலில் வேணாலும் விழுறேன். நீங்க ப்ளீஸ் பாரதி அப்படி பண்ணாதீங்க. அவ அப்பாவி சார், ப்ளீஸ். அவ வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டு இப்ப ஏன் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறியா? என்ன லூசுன்னு நினைச்சியாடா? என் பொறுமைக்கும் எல்லை இருக்குடா கிளட்டு பயல. நீ பாரதியும் பிறக்க போற குழந்தையும் மட்டும் ஏத்துக்கலனா வை, அப்புறம் நான் உன் வாழ்க்கையவே நரகமாக்கிடுவேன்டா. புரிஞ்சுதாடா? வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது
கிரைம் அலர்ட். உலகத்துல எந்த கிரைம் நடந்தாலும் நிச்சயமா அதுக்கு பின்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அதுதான் காமம், குரோதம், பேராசை, மோகம், அப்புறம் அகங்காரம். காமம் அதாவது ஆசை, குரோதம் அதாவது கோபம், பேராசை அதாவது பெரும்பற்று, மோகம் அதாவது இச்சை, அப்புறம் அகங்காரம் அதாவது ஆணவம். இந்த எல்லா கெட்ட எண்ணங்களும் நம்ம மனசுல இருந்து உற்பத்தி ஆகுது. ஆனா எப்போ நம்ம மனசு இத கண்ட்ரோல் பண்ண தவறும் போது, அப்போ இந்த தீய எண்ணங்களுக்கு நாம இரையாயிடுவோம். இல்லன்னா மத்தவங்கள நமக்கு இரையாக்கிடுவோம். நம்மளோட இன்றைய கதை நம்ம நாட்டோட தலைநகரம் டில்லியில வசிக்கிற ஒரு நபரோட கதையை தான் பார்க்க போறோம். அவரோட மனசை கட்டுப்படுத்த தவறிட்டாரு. அதனால ஏற்பட்ட விளைவுகள் அடுத்தவங்க எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு. தேங்க்யூ சார். பாவம், என்னாலதான் உங்களுக்கு தேவையில்லாம அலைச்சல். ஏமா நீ என்னதான் சொல்ற? நான் இந்த வழியா தானே போறேன், அதான் உன்னையும் டிராப் பண்ணலான்னு நினைச்சேன். எஸ் சார், பட் தேங்க்ஸ் அகைன். இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ so மச். நான் இப்ப கிளம்புறேன். பாய். பாய். ஹலோ, இங்க பாரு, நேத்தோட உன்னோட 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மட்டும் என் பணம் எனக்கு கிடைக்கலன்னு வை, நீ அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்க, புரிஞ்சுதா? பாரதி, அந்த ஆள் என்னமோ ரொம்ப தப்பானவனா தெரியறாரு. வேணாமா, நீ அவரை விட்டுரு. அப்புறம் இந்த அம்மா, குழந்தை. நீங்க என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் அவரை நேசிக்கிறேம்மா. நான் அவரை போய் பார்க்கறேன், பார்த்துட்டு தப்பான எண்ணத்தெல்லாம் மாத்துறேன். அவருக்கு வினோத் தானே பிரச்சனை. சரி, ஓகே, இன்னையில இருந்து நான் வினோத்தோட பேச போறதே இல்ல. திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசி. நான் யோசிச்சிட்டேம்மா. இல்லைன்னா இந்த உறவை காப்பாத்திக்க நான் முயற்சி கூட எடுக்கலைன்னு அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாயிடும்மா. ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க, யாராவது வாங்கல? என்னங்க, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. என்னங்க என்னங்க. நீங்க தான் என்னோட ஒய்ஃப் பாரதில? விக்ரம், பாடியை மார்க் பண்ணி கைரேகை எடுத்தாச்சுல? ஆமா சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஓகே சார். நீங்க தான் முதல்ல பாடியை பார்த்துருக்கீங்க. பாருங்க, நான் சில முக்கியமான கேள்விகளை உங்ககிட்ட கேட்கணும். இங்க பாருங்க, இப்ப என் பொண்ணு எதையும் சொல்ற நிலைமையிலேயே இல்லங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா மனசை தேத்திக்கிட்டு சொல்லிதான், அப்பதான் நீதி கிடைக்கும். நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். இங்க சம்பவம் நடந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, அதனால நான் என் அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். 2 நாள் கழிச்சு இங்க திரும்ப வந்தப்ப அவரு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை பண்ணிருப்பா? தினேஷ் கோயல், அப்புறம் சுஜாதா. இவங்க 2 பேர் யாரு? தினேஷ் இவரோட பிசினஸ் பார்ட்னர், அப்புறம் சுஜாதா ஜெயதேவோட எக்ஸ் வைஃப். அவங்க 2 பேரும் தான் இவர்கிட்ட ரொம்ப நாளாவே பணம்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. விக்ரம், ஒண்ணு பண்ணுங்க, இங்க பக்கத்துல எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அதை ஒண்ணா செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் இங்க பாருங்க சார், எங்க காலனில ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல சார். நீங்க யாரு? சார் நான் மிஸ்ஸஸ் பக்ஷி. இவங்க பக்கத்துல தான் சார் இருக்கு, அடுத்த வீடு தான். நீங்க இந்த வீட்டுக்கு யாராவது வந்து போனதை பாத்தீங்களா? ஐயோ இல்ல சார், மத்தியானம் சாப்பிட்டாதான் நான் தூங்கிடுவேன், அதனால நான் பார்க்கல. சார், இவர்தான் தினேஷ், ஜெயதேவோட பார்ட்னர். நீ தானே அந்த ஜெயதேவ மிரட்டினது? ஏன்? ஆமா சார், நான் மிரட்டினது உண்மைதான். ஆனா நான் அவரை கொல்லல சார். ஐ அம் நாட் a criminal. நான் ரொம்ப மரியாதையான ஆள் சார். அப்படியா?
கொலை நடந்த அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னோட 2-3 கிளைண்ட்ஸ் நான் மீட் பண்றதுக்காக போயிருந்தேன் சார். விக்ரம், இந்த ஆள் சொல்ற கிளைண்ட் எல்லா பேரையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. அப்பதான் உண்மை வெளியே வரும். அப்பதான் குற்றவாளிங்க யாருன்றது தெரியும். நல்ல விஷயம் நடந்திருக்குமா? அவன் நல்ல நேரம் அவன் சீக்கிரமாவே செத்துட்டான். இல்லைன்னா துடிச்சு செத்துருப்பான். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப சந்தோஷப்படணுங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையே தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையும் அந்த ஆள் நரகமாக்கியிருப்பான். இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. என் புருஷனை நீதான் கொன்னிருப்ப. நான் உன்னை விடவே மாட்டேன். பாரதி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். அழாதம்மா. சார், விக்ரம், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே யார் கொலை செஞ்சான்றத சொல்லுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? சொல்றேன், வாங்க. ஜெயதேவ யாரோ கொலை பண்ணிட்டாங்க. வழக்கோட விசாரணை தீவிரமாக ஆக போலீஸ்காரங்களோட சந்தேக லிஸ்டும் பெருசாயிடுச்சு. ஜெயதேவ கொலை பண்றதுக்கு நிறைய பேர்கிட்ட காரணம் இருந்துச்சு. வினோதா இல்ல தினேஷா, பாரதியா இல்ல சுஜாதாவா, இல்ல இதுவரைக்கும் நாம பார்க்காத ரேஷ்மாவா? அவதான் அடிக்கடி அவர்கிட்ட பணம் வசூல் பண்ணுவா. பாரதியோட அம்மா ஜோதியும் ஜெயதேவ வெறுத்தாங்க. வழக்கமா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது அதுல கொலை செஞ்ச முறை, அப்புறம் அதுல விக்டிமோட மரணத்துக்கான காரணமும் தெரிய வரும். ஆனா இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? எதை வச்சு இன்ஸ்பெக்டர் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சாரு? இல்ல இது அவரோட யூகம் தானா? இல்ல உண்மையிலேயே அந்த குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் உண்மையிலேயே இருந்துச்சா? வாங்க பார்க்கலாம். அவன் வீட்டுக்கே போய் அமிக்கலாம் சார். ஏய், புடி அவன, புடிடா அவன. நில்லு நில்லு. ஏய் நில்லு. ஏய், சார் சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். எந்த தப்பும் பண்ணலனா அப்படியே ஓடுனேன் சார். சார், நான் பயந்து போயிட்டேன் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா. வாடா, எல்லா பயத்தையும் நான் போக்குறேன். வாடா, ஸ்டேஷனுக்கு நடடா. என்னாச்சு சார்? ஏதாவது தெரிய வந்துச்சா? அவரை கொண்டு யார் சார்? நீயா? நீ ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கு அவரை கொன்ன? சொல்லு, எதுக்கு அவரை கொன்ன? ஒரு நிமிஷம். கொலை நடந்த அன்னைக்கு இவன் அங்கதான் இருந்திருக்கான். ஆனா அவன் கொலை பண்ணல. இவர் கொல்லலனா அப்ப யார் கொன்னா? அதை இன்னும் அவன் சொல்லல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலை பகல்ல நடக்கல, ராத்திரி 1 மணிக்கு நடந்திருக்கு. உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு டோல்கேட் இருந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கொலை பண்ணவங்க கூட இவனும் இருந்திருக்கான். அதான் விசாரிக்கிறோம். ஆனா கொலை செஞ்ச ஆளோட முகம் தெரியல. சார், நான் ஒரு டாக்ஸி டிரைவர். அன்னைக்கு சவாரி கிடைச்சது, நான் அந்த வழியா போனேன். அதுக்காக நான் அவரை கொன்னிருப்பேன்னு சொல்ல முடியுமா சார்? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. ஜெயதேவ கொன்னது யாரா இருந்தாலும் அவன் அவனோட இடது கையால தான் அதை பண்ணியிருக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட். ஏன்னா ஜெயதேவோட கழுத்துல அவனோட இடது கையால தான் இடதுல இருந்து வலது பக்கம் குத்திருக்கான். அதை வச்சு நானும் எனக்கு தெரிஞ்சவங்களும் தான் கொன்னிருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க?
கொலை நடந்த அன்னைக்கு நீங்க முதல் தடவையா அலறத பார்த்தப்ப உங்களோட இடது விரல்ல பிளாஸ்டிக்கால ஒரு சுத்தி அந்த அடி எப்படி பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது காய்கறி வெட்டும் போது வெட்டிடுச்சு. சரி சார், நான் அவரை எதுக்காக கொலை பண்ணணும்? ஏன்னா அவரு உங்களை வீட்டை விட்டே அமிச்சிட்டாரு. அது எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை மன்னிச்சிட்டேன் சார். கொலை 1 மணிக்கு நடந்திருக்கு. சரியா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சரியா 1:30 மணிக்கு நீங்க திரும்ப போயிட்டு இருந்தீங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிசிடிவி கேமராவில் வந்து நீங்க தான் போயிருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. வேணும்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறனே. அப்புறம் இடது கையை தான் நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டா. இங்க பாருங்க, இன்னும் டைம் இருக்கு. எல்லா உண்மையும் உங்க வாயாலே சொல்லிடுங்க, இல்லனா நடக்கிறதே வேற. எதுக்காக கொலை பண்ண? உண்மையா சொல்லு. ஏன்னா அவன் சாகதான் தகுதியானவன். அவன் கொலை நடந்து 2 நாளைக்கு முன்னாடி அவரை பார்க்க போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு ஏய், எதுக்குடி இங்க வந்த? போய் உன் லவ்வர் வீட்லயே இருடி. போடி, வெளியே போ, கிளம்பு. என்னங்க, அவர் என் அண்ணங்க. நான் இனி அவர்கிட்ட பேசவே மாட்டேங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேங்க. உண்மையாவா? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வல்ல, அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறேன். நமக்கு இந்த குழந்தை வேணாம். என்ன சொல்றீங்க? இது உங்களோட குழந்தை. இதையே நீங்க கொல்லணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், இது என்னோட குழந்தை இல்ல, இது உன்னோட அப்புறம் அந்த டாக்ஸிக்காரனோட பாவம். புரியுதா? நீ கலைகளனா குழந்தைய நானே கொன்னுடுவேன். இருடி. என்னங்க, எங்க நில்லுங்க. ஐயோ, குழந்தை இப்படி பண்ணிட்டீங்களே. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என் குழந்தைய கொண்டது யாரா இருந்தாலும் சரி, நான் அவனை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க, நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. நீ திரும்பவும் என்னை தேடி வந்துட்டேங்கிறத என்னால நம்பவே முடியல. செம்மையா இருக்கடி. செமையா இருக்கிற அந்த பொண்ண உங்களுக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணலையா? என்ன ஹால்ல நின்னே பேச போறோமா? வாங்க, உள்ள போங்க. இந்த ஸ்டோர் ரூம்குள்ள என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? எல்லாத்தையும் சொல்றேங்க.
இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் மட்டும் இதை வாழ்க்கை முழுக்க நீங்க மறக்கவே மாட்டீங்க. இது என்னடி காதல்? இப்படி ஒரு காதலை இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கவும் மாட்டீங்க, கேட்டிருக்கவும் மாட்டீங்க. அவங்க கண்ணை மூடுங்க. அது எதுக்கு? அவங்க கண்ணை மூடுங்க. இது எதுக்கு? எனக்கு வெக்கமா இருக்கும். நான் கண்ணை திறக்க சொல்ற வரைக்கும் நீங்க திறக்க கூடாது. ஏய், 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 நீ என்ன பண்ற? இப்ப கண்ணை திறங்க. திறக்கவா? ஆ, ஏய், என்ன விளையாட்டு இது பாரதி? நீ என்னோட குழந்தைய அழிச்சல்லடா, இப்ப நீ சாவு. இதுதான் உனக்கான தண்டனை. என்ன பண்ற? அவெல்லாம் அப்படிதான் சாவணுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் செஞ்சதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படல. உண்மைதான். அந்த ஜெயதேவ் நல்லவன் கிடையாது. அதுக்காக சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்க கூடாது. அவனுக்கு எதிரா முதல்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்டோட வந்திருந்தன்னா இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்காது. விக்ரம், இவங்களை கூட்டு போங்க. இனி உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்ன்றத கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். கூட்டு போமா. ஜெயதேவ கொலை பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி, இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன? பதில் இதுதான், ஜெயதேவோட காமம், அப்புறம் பாரதியோட கோபம். 2வது கேள்வி என்னன்னா, இந்த குற்றத்தை நம்மளால தடுத்திருக்க முடியுமா? பதில் இதுதான், முடியும். பாரதி சட்டத்தை தன்னோட கையில எடுத்துக்காம சட்டத்தோட உதவிய நாடி போயிருந்தா இந்த குற்றத்தை தடுத்திருக்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது நம்ம வேலை அவங்களுக்கு ஒரு முறையான வழிய காட்டுறது தான். வினோத் மாதிரி குற்றத்துக்கு துணை போக கூடாது. ஒரு குற்றத்தை எதிர்த்து நாம போராடணும்னா நாம நம்ம நாட்டு சட்டத்தை முழுமையா நம்பணுங்க. கிரைம் அலர்ட்டோட அடுத்த எபிசோட்ல நான் சுதா சந்திரன் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க, பாதுகாப்பா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். குற்றத்துக்கு எதிரா குரல் கொடுங்க.